2021ல எவ்வளோ பேர் வந்து புதுசா ஹோம் வாங்கியிருந்தாங்களோ, அத விட 21% ஆஃப் பீப்பிள் அதிகமா 2022ல ஹோம் வாங்கியிருக்காங்க. கோவிட் வரதுக்கு முன்னாடி என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்தியால வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ, அத விட 55% அதிகமா கோவிட்க்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2022ல. நான் ரீசென்ட்டா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட் பார்க்கறதுக்காக ஜஸ்ட் நான் போயிருந்தேன். அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கூட ஆரம்பிக்கல. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேலே பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் வந்து அந்த அபார்ட்மெண்ட் புக் பண்ணதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் இஸ் பேக் டு பூம். இத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் சடனா வந்து இந்த ஒரு இயர்ல இவ்வளோ பேர் வந்து வீடு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் ஏன் சடனா இந்த ஒரு இயர்ல இவ்வளோ ஒரு ஹைப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா நீங்க வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்டா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சடனா இந்த ஒரு இயர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலர் ருப்பியோட சேஞ்ச் தான். 2018லேருந்து 2022 உடைய மார்ச் மந்த் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 73 ருபீஸ்லேருந்து 76 ருபீஸ் வரைக்கும் தான் ஒரு அப் அண்ட் டவுன்ல போயிட்டு இருந்துச்சு. விச் மீன்ஸ் லைக் ஒரு 4 இயர்ஸா ஒரு 3 ருபீஸ் டிஃபரன்ஸ் தான் அப் அண்ட் டவுன் ஆயிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்டா ஒரு 8 மந்த்ஸ் லைக் மார்ச்லேருந்து டிசம்பர் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2022ல 76 ருபீஸ்லேருந்து 80 to 83 டச் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 ருபீஸ் டிஃபரன்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த ஒரு ருபி சேஞ்சுக்கும் இந்த ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட். ஸோ எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்க? இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர் 2018ல ஒரு $1 lakh இங்கே ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா 73 lakhs கொடுத்து தான் வாங்கியிருக்க முடியும். பட் அதே $1 lakh இப்போ 2023ல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாட்டி 82 lakhs 83 lakhs இருக்கக்கூடிய ஒரு லேண்டை அதே ஒரு $1 lakh வாங்க முடியும். விச் இஸ் லைக் 10 lakh டிஸ்கவுண்ட்ல. ஸோ இதை வாங்கிட்டாங்க போய் இது எப்படி அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 82 பாயிண்ட் சம்திங்ல இருந்துட்டு இருக்கு. இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டாலருடைய ப்ரைஸ் வந்து ஐஎன்ஆரோடைய ப்ரைஸ் வந்து டிகிரீஸ் ஆகுது. லைக் வந்து ஒரு டாலர் வந்து 80 ருபீஸ்க்கு கம்மி ஆகுது அப்படின்னா அப்போ அவங்க அந்த லேண்ட் வந்து சேல் பண்ணலாம். ஏன்னா இப்போ 83 lakhsக்கு வாங்கின ஒரு லேண்ட் வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 83 lakhsக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அதை டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது 83 ருபீஸ் இந்த டாலர் வந்து இப்போ 80 ருபீஸாக கம்மியாயிடுச்சு. இப்போ செல் பண்ணி அவங்க எடுத்த அந்த ருப்பியை அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ண இந்த இடத்துல அவங்க 1,03,000 இல்லை 1,02,500 வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். இது வந்து ஒன் டைப் ஆஃப் ரிட்டர்ன் மட்டும் தான். இந்த ஐஎன்ஆரோட பிரைஸ் வந்து திருப்பி டிகிரீஸ் ஆகுது அப்போ சேல் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு வகையான ப்ராஃபிட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2015லேருந்து இப்போ வரைக்கும் லேண்டோடைய ப்ரைஸ் வந்துட்டு 7% பர் இயர்க்கு இன்க்ரீஸ் ஆகுதா சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் லேண்டாக வாங்கி அதுக்கப்புறம் பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பட் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2% மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இங்கே லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பர் இயருக்கு அவங்க 7% ரிட்டர்னும் கிடைக்குது. அட் த சேம் டைம் எப்போ வந்து டாலர் ஒரு 80 75 அந்த ரேஞ்சுக்கு போகுதோ அப்போ அவங்க செல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா ஒரு பேசிக்கான கால்குலேஷன் பார்ப்போம். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவில் ஒரு $1 lakh ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு 2022ல. இப்போ இருக்க ஒரு டாலர் வந்துட்டு இந்தியாவில் 83 ருபீஸா இருக்கு. ஸோ $1 lakh அப்படிங்கும்போது 83 lakhsக்கு இங்கே ஒரு லேண்ட் வாங்கியிருப்பார். லேண்ட் வித் ஹோம் ஏதோ ஒன்று வாங்கியிருக்காரு. அண்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த 83 ருபீஸ் அப்படிங்கிறது 75 ருபீஸாக டிகிரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இதில் வந்து எப்படி டிகிரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தனி கான்செப்ட். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன் கேஸ் அது வந்து 75 ருபீஸ்க்கு போனிச்சு அப்படின்னா அவருக்கு வாங்கின ப்ரைஸ்லேருந்து சடனாக வந்து 12 lakh வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். விச் இஸ் 83 lakh வாங்கின லேண்ட் வந்துட்டு இந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ்னால 94 lakhsா இருந்திருக்கும். அட் த சேம் டைம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பர் இயருக்கு 7% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் லேண்டோடைய வேல்யூ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பார்க்கும்போது அதுலேருந்து அவருக்கு வந்து 2 இயர்ஸ்ல 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அந்த லேண்டோடைய பிரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு ப்ராஃபிட் ப்ரைஸையும் அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 lakh ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்திருக்கும். விச் இஸ் லைக் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 2 இயர்ஸ்ல 24% ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. 12% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பர் ஆனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட். அது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் நிறைய என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் லேண்ட் வாங்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. நான் இப்போ சொன்ன கால்குலேஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ரேண்டமான வேல்யூ எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். பட் இது இல்லாமல் என்ஆர்ஐக்கு நிறைய டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதர் சம் சார்ஜஸ் டியூட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் போனாலுமே அவங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறத விட இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒரு ரீசனால தான் என்ஆர்ஐஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பீப்புள் வந்து எதுக்காக இப்போ லேண்ட்லாம் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு பர்சனை பொறுத்து டிஃபர் ஆகும். பட் நிறைய ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். எஸ், கோவிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஜாப் போணுச்சு, நிறைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆனிச்சு. அப்படி இருந்தாலுமே சில ஒயிட் கலர் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய சேவ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஸ்டோரி எடுத்துட்டேன் அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இருக்க ரூமுக்கு ரெண்ட் பே பண்ணணும், என்னோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் அமேசான்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆர்டர் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நான் கோவிட் டைமில் ஃபுல் லாக்டவுன் இருக்கிறதுனால நான் என்னோட ஹோம் டவுன்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் என்னோட
என்னுடைய மந்த்லி ரெண்ட் வந்து சேவ் ஆனிச்சு, அண்ட் தென் என்னுடைய ஃபுட் காஸ்ட் வந்து சேவ் ஆனிச்சு, அண்ட் தென் வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கான ஒரு கிரேவிங்ஸும் எனக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து மணி சேவ் பண்ணணும், இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு இந்த ஒரு பேண்டமிக் இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் மணி நம்ம சேவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சேவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சேவ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேர் வந்து அந்த 2020-21 வந்து நிறைய பேர் சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் திங்க் பண்ணுறேன் என்னன்னா, இந்த ஒரு ரீசன்னால தான் 2021-2020 பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஷேர் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரீசனால நிறைய அமௌண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சு. அதனால ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக பூம் ஆனிச்சு. ஓகே, அதை விட்டுருங்க, பேக் டு டாபிக். ஸோ இப்போ இவங்க சேவ் பண்ண மணி எல்லாத்தையுமே ஏதோ ஒரு இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த இன்ஃப்ளேஷன் பர் இயருக்கு வந்து 6% வருது அப்படின்னா அவங்க 7% ரிட்டர்ன் எடுத்தால் தான் அவங்க மணி வந்துட்டு ஓரளவுக்காவது இன்க்ரீஸ் ஆகும், இல்லை வந்து கம்மியாகிட்டு இருக்கும். இந்த ஒரு ரீசனால சேவ் பண்ண எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல மணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன பண்ணாங்கன்னா FDP பார்த்தாங்க. FDP பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டில் வந்துட்டு 7% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அந்த 7%லேயே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும், நீங்கள் எவ்வளோ வந்து சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வாலட்டிலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டாக இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்க நீங்கள் ஃபிக்ஸடாக சொல்லவே முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் தான். இந்த ஹோம் வாங்குறதுனால ஐடி பீப்புள் அண்ட் நிறைய சேலரி வாங்க நிறைய பேருக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்கள் இப்போ 15 லேக் மேலே சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லை 13 லேக் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹோம் லோன் மூலமாக நீங்கள் அடிஷனலாக 24B நீங்கள் டேக்ஸ் ரிடம்ஷன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு இயரில் அதிகமாக லோன் எடுத்து ஹோம் வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி ஹைக். இந்த 2020 பேண்டமிக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை வந்துட்டு ஒரு மிடில் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துட்டு இந்த பேண்டமிக் முன்னாடி ஒரு 10 லேக் பேக்கேஜ் வாங்கியிருந்தாங்கன்னா அதே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இப்போ வந்து 15 லேக் பேக்கேஜ் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சேலரி இன்க்ரீஸை வந்து இந்த ஒரு பேண்டமிக் கொண்டு வந்துருச்சு. அதனால ஒயிட் கலர் ஜாப்ல இருக்கிற பீப்புள் வந்து ஒரு ஹோம் வாங்குறதுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு, அந்த அளவுக்கு பேக்கேஜ் இருக்கிறதுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹோம் வாங்குறது அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பர்சனுக்கு ஒரு ட்ரீமாவே இருக்கும். ஸோ அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் எல்லாம் சேரும்போது நிறைய பேர் வந்து ஹோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி டேக்ஸ் ரிடம்ஷனுக்கு இந்த 24Bல ஒரு பக்கம் போனாலுமே நீங்கள் 80Cல 1.5 லேக் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா FDல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படின்னா வேற ஏதோ ஒரு அந்த 80Cல வரக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதே பர்சன் வந்து ஹோம் லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 2 லேக் ரிடம்ஷன் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்களோ அதுலேருந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பே பண்ணுற பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 1.5 லேக் வரைக்கும் அவங்க ரிடம்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக டேக்ஸ் வந்து 3.5 லேக்கான டேக்ஸ் வந்து அவங்க கட்ட வேணாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ ஹோம் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்மளுடைய டாபிக் வருவோம். இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஹோம் வாங்குறது பெஸ்ட்டா இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஹோம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஹோம் வாங்குறது அப்படிங்கிறது உங்களுடைய பிளானை பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் ஃபியூச்சர் பிளான் எப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு பர்சனுக்கு டிஃபர் ஆகும். அது கூட நான் சொன்ன இந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிளானை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை உங்கள் பிளான்லேயே நீங்கள் மூவ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து நான் ஹோம் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் இப்போ சொல்ல போகிற 3 டிப்ஸையும் அடிஷனலாக நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை எ லேண்ட் அண்ட் பில்ட் அ ஹோம். ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி காமிச்ச டேட்டா படி உங்களுக்கு வந்து 2% இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் 2015லேருந்து நான் பார்த்த டேட்டா வரைக்கும். ஸோ அதே நீங்கள் லேண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. பட் இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. கம்ப்ளீட்லி அக்ரி. ஏன்னா நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடப்பாங்க. ஸோ அதிலே நீங்கள் வந்து மந்த்லி இன்கம் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஹோம் வாங்கினீங்க அப்படின்னாலுமே அதுலேயும் உங்களுக்கு டெனன்ஸ் கிடைப்பாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டி போனீங்க அப்படின்னா நான் இப்போ இருக்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். நான் இந்த அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கான ரீசன் என்னன்னா எனக்கு இங்கேயே வந்து ஸ்விம்மிங் பூல் வந்தது, ஜிம் வந்தது, நான் தனியாக வந்து இதுக்காக பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கும்போது ஏரியா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்லேயும் இருக்க முடியும். அந்த மாதிரி மல்டிபிள் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நான் வந்து வில்லா சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய நீடை பொறுத்து அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா அவங்க வந்து லேண்ட் கூட கனெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லாஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் டெனன்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வில்லாவோட ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். பட் நீங்கள் லேண்ட் வேல்யூ பொறுத்து அந்த லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பில்ட் பண்ணுறதுல தான் இருக்கும். அதுவே வந்து நீங்கள் ஒரு பில்ட் பண்ண ஒரு ஹோமாக வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அதிகமாக நீங்கள் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்களே லேண்ட் வாங்கி அதில் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 10 லேக் 15 லேக் பொறுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். லைக் நீங்கள் இப்போ வந்து ஒரு லேண்ட் வாங்கிட்டீங்க, அதை நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து லேபர்ஸ் கரெக்ட் டைம் வர மாட்டாங்க. அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் இனிஷியல் ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு காஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வரும். அதனால் நீங்கள் பிளான் பண்ண பட்ஜெட்லேருந்து அதிகமாக போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக பில்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்காகவே ஒர்க் பண்ணுற சில பில்டர்ஸ் கிட்ட நீங்கள் போகலாம். இந்த மாதிரி பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்க்கு நீங்கள் 1 ஃப்ளோர் பில்டிங் கட்டுறீங்க அப்படிங்கும்போது ஒரு கான்ஸ்டான ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. அந்த ப்ரைஸ்லேருந்து அவங்க பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி போகிறது நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து Brick&Bolt அப்படின்ற ஒரு ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கிறது ஒரு ஆவரேஜ்க்காக நான் காமிக்கிறேன். இல்லை இனிஷியலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1940
rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே வந்து அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீ காஸ்ட் டிசைனிங்கும் பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் 340 குவாலிட்டி செக்ஸும் பண்ணுறாங்க. அண்ட் ஆன் டைம் டெலிவரி கொடுக்கறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்மில் இப்போ வந்து ஆஃபரும் போயிட்டு இருக்கு. 8 lakh வந்து உங்களுடைய ஓவரால் ப்ரைஸ்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் வச்சு நீங்கள் ஹோம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் லோ டென்யூர் லோன். லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோம் லோன் போறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 25 years 20 years அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ அந்த 20 yearsல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 5 years 6 yearsக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து இப்போ 50 lakhs நீங்கள் ஹோம் லோன் வாங்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 yearsக்கு நீங்கள் 40 lakhs கிட்ட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணியிருப்பீங்க. 10 lakhs மட்டும் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு லாங் டென்யூரில் நீங்கள் வந்துட்டு ஹோம் லோன் வாங்குறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பேடான ஐடியா. அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு 5 years டென்யூரில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்வியஸாக வந்து அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக பே பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோம் லோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது கம்ப்ளீட் அமௌண்ட்டுமே வந்து ரியல் எஸ்டேட்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 60% வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சாலிடான இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு லாங் டேர்முக்கு கிடைக்கும். இது ஒரு சாலிட் அசட்டாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் 60% வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பேலன்ஸ் இருக்க 40% நீங்கள் அடிஷனலாக வேறு ரிசோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். லைக் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஏஜ் கம்மியாக இருக்கீங்க, லைக் வந்து பிலோ 30 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கூட போய் நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த டாலர் ரூபி சேஞ்ச் வந்து எதனால் இந்த ஒரு பீக்குக்கு போணுச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி சீக்கிரமாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video.